வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஓட்ஸ் உப்புமா எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஓட்ஸை ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கணும். குறைஞ்சது 2 நிமிஷம் வரைக்குமாவது இந்த ஓட்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஓட்ஸோட கலர் இந்த மாதிரி கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர ஆரம்பிக்கும் போது 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இந்த உப்புமாவுக்கு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது கண்ணாடி பதம் போய் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இஞ்சியும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் இந்த ஓட்ஸை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நம்மளோட ஓட்ஸ் நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ திருப்பி இதை நல்லா கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உப்புமாவுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட வேர்க்கடலையும் வறுத்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்தும் இந்த உப்புமா ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்ஸை நம்ம மொத்தமாக வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க ஓட்ஸை வச்சு ஓட்ஸ் ஸ்மூத்தி, ஓட்ஸ் பொங்கல், ஓட்ஸ் இனிப்பு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த ஓட்ஸ் ரொம்பவே நல்லது. நீங்களும் ஓட்ஸ் வச்சு இன்றைக்கி இந்த ஓட்ஸ் உப்புமா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.